பிப்ரவரி 2, 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதே இலக்க சொல்லிட்டாரு. 234 தொகுதியில் இருக்கிற 68,000 வாக்குச்சாவடிக்கும் 5 பேர் 7 பேர்னு பூத் கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு நிர்வாகியை போட்டு ஒரு லட்சக்கணக்கான பேரை இறக்கி விட்டாரு. அவர் இலக்குன்றது ஆட்சியை மாற்றத்தை செய்யுது, திமுகவை வீழ்த்துவது. பல ஆயிரம் கோடிகளை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் யார் விடுவாங்க? விஜய் இஸ் எ டிஃப்ரெண்ட் பொலிட்டிஷியன். விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் இன்னும் விஜய் இளைஞர் அணி அமைக்கலையே அப்படின்போது அந்த கட்சியே இளைஞர் அணியாக தானங்க இருக்குதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவருக்கு கரைப்படாத ஒரு அரசியலுக்கு வராரு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் இளைஞர் மக்கள் நலனுக்காக வருமானத்தை விட்டுட்டு வராரும்போது இதனுடைய இம்பேக்ட் மக்கள் மத்தியில் நாம் நினைக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல. 2, 1, 3 இல்லை, இது எங்கேயோ போய் முடிய போகுது. ஆகவே இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயம் இருக்குது. யாருக்கு மிகப்பெரிய அச்சம்னா நேச்சுரலி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அதிகாரம் போயிடும். ஸோ இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கூட ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கேலியாக 10 தேர்தலில் தோல்வியை சந்தித்த பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமிலாம் தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல். ஆனால் அவங்க என்ன வரலாற்றை பார்க்க மறுக்கிறாங்கன்னா, ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்பது தான் கடந்த 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற சட்டமன்ற தேர்தலின் வரலாறு. இப்போ உதயநிதிக்கும் ஒரு சில அச்சங்கள் இருக்குது டிவிகே ரிலேட்டபிளாக. எங்க அவருக்கு தாங்க மிகப்பெரிய அச்சம். ஏன்னா இஸ் வெயிட்டிங் கிரவுன் பிரின்ஸ். அதுவும் அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கட்சி ஜெயிக்கணும்ல. 117 தொகுதியில் ஜெயிக்கணும்ல. இவங்க சொல்லிக்கிறாங்க 200 தொகுதியில் ஜெயிக்கிறோம், 234 நமது எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் அப்படி இல்லை, கலவரமாக இருக்குது. ஏன்னா எவனுக்கு அதிகமாக சேதாரம் வரப்போது அவன் தானங்க ரொம்ப கவலைப்படணும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய அந்த டிவிக்கு ரிலேட்டபிளான பல மாற்றங்கள் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதாவது 26 எலெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? இது ஓப்பன் சீக்ரெட், ஓப்பன் தான். அவர் ரொம்ப தெளிவாக பிப்ரவரி 2, 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதே இலக்க சொல்லிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது, அரசாங்கத்தை எடுப்பது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் நடக்கிற எந்த தேர்தலிலும் தாவேகா போட்டியிடாதுன்னு தெளிவாக. நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளோ முக்கியமான தேர்தல். இப்போ 2024 மேலே நடந்ததை கலந்துக்கவே இல்லையா அவர்? யாருக்கும் ஆதரவும் இல்லைன்ட்டாரு. புரியுதுங்களா? அப்போ அவருடைய குறி பூரா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும், தனித்து ஆட்சி அமைக்கணும்னு தான் அவருடைய குறி. இன்னைய லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அவர் 234 தொகுதியில் இருக்கிற 68,000 வாக்குச்சாவடிக்கும் 5 பேர் 7 பேர்னு பூத் கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு நிர்வாகியை போட்டு ஒரு லட்சக்கணக்கான பேரை இறக்கி விட்டாரு. புரியுதுங்களா? அதனால் அவர் இலக்குன்றது ஆட்சியை மாற்றத்தை செய்யுது, திமுகவை வீழ்த்துவது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது. அதுதான் இன்றைக்கி அவருடைய இலக்கு. அதில் எந்த விதமான ஒளிவு மறைவோ சீக்கிரட்டோ இல்லையா, அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். இப்போ இல்லைன்னா ஒரு படத்துக்கு 250 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறவர் இன்றைக்கி 50 வயசில் இன்னொரு 10 வருஷம் ஈஸியாக நடிக்கலாம். அவர் 70 வயசு வரைக்கும் நடித்தாலும் இப்போ அமிதாப் பச்சன் 82 வயசில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம கமல்ஹாசன், ரஜினிகாந்தெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அதனால் ஈஸியாக இன்னொரு 10-15 வருஷம் அவருக்கு மார்க்கெட் உண்டு. அப்படி இருந்தும் பல ஆயிரம் கோடிகளை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் யார் விடுவாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு ஜனங்களுக்கு காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோன்னு சொன்ன காங்கிரஸ்காரங்களே இப்போ அதெல்லாம் விட்டுட்டு
கழக ஆட்சிக்கு தூக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவருடைய நோக்கம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் களமாடுறாரு. என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறார், ஸ்லோ பட் ஸ்டடி. இப்போ 1 வருஷம் ஆக போகுது நாளைக்கு வந்தால், இன்றைக்கி ஓராண்டு முடிஞ்சிடுச்சு. இந்த ஓராண்டுக்குள்ளே அவர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், கடைசி படத்தை நான் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வேங்கை வயல் அவர் போயிருந்துருக்கணும். இன்றைக்கி வேங்கை வயல் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி மாதிரி. திருமாவளவனுக்கே பொறுக்க முடியாமல் அவரே சொல்கிறார், அவுட் பஸ்ட்டாக ஆகிறாரு. சாவு, செத்த சாவை பார்க்க உள்ளே விட மாட்டேன்றாங்க. அது என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது? ஒரு கிராமத்தில் ஒருத்தர் போராடுறாங்க அற வழியில், அதை வேறு யாரும் போய் ஆதரிக்கக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப மகா மோசமாக இருக்குது. ஆகவே இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்ற பேரில் காவல்துறையினர் தான் இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து சவப்பேட்டியில் ஆணி அடிக்க போகிறாங்கன்றது தான் நான் பார்க்குறேன். சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நிர்வாகிகள்லாம் நியமிச்சிருக்காங்கல்ல. நேற்று எடப்பாடி அவர்கள் வந்து நிர்மல்குமார் வந்து ஏடிஎம்கேவிலேருந்து விலகி இப்போ டிவிகேவில் ஜாயின் பண்ணோன்னே ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கதா தகவல் வந்தது. இன்னொரு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வர்றவங்கள்ட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்ததா தகவல் வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னொரு கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்கிறவங்க தான். அப்போ விஜய் அவர்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரா எப்படி சார்? அதாவதுங்க, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்ஸ் இன்வால்வ்டு. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பெரிய ஞானி இல்லை, அரசியல் விஞ்ஞானி இல்லை. அவர் சொன்னதால் அது அப்படியே நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் அவர் கட்சி அவர் ஒழுங்காக வச்சுட்டு இருப்பார். இவ்வளோ இது நுணுக்கமாக அரசியலை பார்க்குறவராக இருந்தால் அவருடைய கட்சி இன்றைக்கி 5 சில்லியா 6 சில்லியா இருக்குல்ல. நான் கேட்குறேன், வேறு கட்சியிலேருந்து வர்றவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது அவருடைய ஒரு எச்சரிக்கை உணர்வை கட்சிக்கு சொல்கிறாங்க. ஓகே, சொந்த கட்சியில் தொடங்கின நாளில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் என்ன ஆனார்? பிஜேபி மடியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி உருவாக்கின கட்சிக்கே துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? அதனால் இது யாருன்றது இல்லை, ஆளை பொறுத்து தான் இருக்குது. 4 கட்சியிலேருந்து வந்தவன் உங்கள்கிட்ட விசுவாசமாக கூட இருக்கலாம், உங்களால் ஆகர்ஷிக்கப்பட்டு உங்களுடைய கொள்கைகளை பிடிச்சி உங்களுக்கு விசுவாசமாக இருக்கலாம். உங்கள் கட்சியிலே இருக்கிறவன் பதவி கிடைக்காததால் அல்லது உரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்றதால போகலாம். அதனால் இது வந்து நபர் சம்பந்தப்பட்டது தானே தவிர, வெளியேருந்து வரவெல்லாம் துரோகம் பண்ணுவான், உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் விசுவாசமாக இருப்பான்னா அந்த இலக்கணம் வந்து சரியாக வரலையா? அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்களுடைய இந்த டிவிகே ரிலேட்டபிளான எல்லா விஷயங்களும் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மற்ற கட்சிகளுக்கும் பயப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து மூத்த பத்திரிகையாளர் வரைக்கும் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த நிகழ்வு, அதாவது டிவிகேல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்ன மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் விஜய் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு? அதாவது இங்கே ஒன்று இன்றைக்கி எல்லாரும் ஒத்துக்கிறது என்னென்னா, நான் அதுலேருந்து வேறுபடுறேன். இருந்தாலும் பேசிக்காக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சி துவங்கி இன்றைக்கி குறைந்தது 10% வாக்குகளை விஜய் பெறுவார்ன்றாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது உண்மை இல்லை, இதை விட அதிகமாக பெற போகிறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்கிறத வச்சு சொல்கிறேன், குறைந்தது 10% முதல் தேர்தலையே அவர் பிடிப்பாருன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், 8% அடைவதற்கு சீமானுக்கு 15 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. பின்புலம்னு ஒன்று தேவை இருக்குல்ல. அதனால் விஜய் வந்து இஸ் எ டிஃப்ரெண்ட் பொலிட்டிஷியன். அதாவது விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள், பெண்கள். யாரோ ஒருத்தர் நேற்று தமாஷா சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, இன்னும் விஜய் இளைஞர் அணி அமைக்கலையே அப்படின்போது, அந்த கட்சியே இளைஞர் அணியாக தானங்க இருக்குதுன்னு சொன்னார். எது உதயநிதி ஸ்டாலினை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களா எப்படி சார்? இல்லை, உதயநிதி அதாவது திமுகவில் வந்துங்க இளைஞர் அணிக்கு 60 வயசு வரைக்கும் செயலாளராக இருந்தவர் இவர் தான், தலைவராக இருந்தவர் ஸ்டாலின் தான். இது மாதிரி அக்கிரமங்கள்லாம் எந்த நாட்டிலையும் எந்த கட்சியிலும் நடக்காது. ஸோ நான் அவங்களெல்லாம் மனசில் வச்சு சொல்ல, ஒரு சாதாரண ஒரு நபருடைய கமெண்ட்டு தான் இது. ஏன்னா யூத்ஃபுல்லாக இருக்குது அந்த பார்ட்டி, வந்து யூத்ஃபுல்லாக இருக்குது, இன்டர்நெட் சாவியாக இருக்குது, சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து கரைப்படாத ஒரு அரசியலுக்கு வராரு. இதுக்கு முன்னால் சொத்து சேர்த்துட்டாருன்னு 8 கேஸு, இல்லை இவங்க இது பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு,
அதே போல் இவங்களை கொலை பண்ணிட்டாரு அப்படிலாம் எதுவுமே இவருக்கு மேலே சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பெண் அந்த கற்பழிக்கப்பட்ட விஷயத்தை அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் கிளப்பும்போது திமுக எப்படி அதை கவுண்டர் பண்ணுறாங்க? பொள்ளாச்சியில் நடந்தது என்ன? முதல்வரே 3/4 மணி நேரம் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசும்போது 45 நிமிஷம் பொள்ளாச்சியை பற்றி தான் பேசினார். சில நிமிஷங்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேசினார். ஆக இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாஸ்ட் இருக்குது. அதான் பாஸ்ட்னா பேட் பாஸ்ட், ஊழல், நிர்வாக திறமை என்ன, அது எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இது எதுலேயும் இன்னைக்கு படாத சம்பந்தப்படாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் இளைஞன் மக்கள் நலனுக்காக வருமானத்தை விட்டுட்டு வராரும்போது இதனுடைய இம்பேக்ட் வந்து மக்கள் மத்தியில் நாம் நினைக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல. 2 1 3 இல்லை, இது எங்கேயோ போய் முடிய போகுது. ஆகவே இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயம் இருக்குங்க. அது பாமகவாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். எல்லா அரசியல் கட்சி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே விஜய் மேலே பெரிய அச்சம் இருக்குது. யாருக்கு மிகப்பெரிய அச்சம்னா நேச்சுரலி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அதிகாரம் போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி கூட ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கேலியாக 10 தேர்தலில் தோல்வியை சந்தித்த பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமிலாம் பொது வெளியில் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல். ஆனால் அவங்க என்ன வரலாற்றை பார்க்க மறுக்கிறாங்கன்னா ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்பது தான் கடந்த 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற சட்டமன்ற தேர்தலின் வரலாறு. இப்போ உதயநிதிக்கும் ஒரு சில அச்சங்கள் இருக்குது டிவிகே ரிலேட்டபிளாக. எங்க அவருக்கு தாங்க மிகப்பெரிய அச்சம். ஏன்னா இஸ் வெயிட்டிங் க்ரௌன் பிரின்ஸ். அதாவது மன்னர் வந்து இன்னைக்கு இளவரசராக இருக்கிறாரு, எந்த நேரத்துலையும் மன்னர் ஆகலாம். புரியுதுங்களா? மன்னர் பதவியை விட்டுடுறேன் அப்படின்னா இளவரசர் அங்கே போய் உட்கார போகிறாரு இல்லையா? அப்போது இவருக்கு தான் மிகப்பெரிய அச்சம் இருக்குது. விஜய் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாலே எவ்ரிதிங் கோயிங் ஆன் ஸ்மூத்லி. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அவர் வந்து எல்லாம் கரெக்டாக எல்லாத்துலேயும் வந்து உட்காந்தார், மந்திரி ஆனார், அப்புறம் துணை முதல்வர் ஆனார். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது திமுகலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இவர் தான் அடுத்த தலைவர், அடுத்த முதல்வர்ன்றதுல இருக்காங்க. ஜெயிக்கணுமே அதுக்கு. இப்போ ஜெயிக்காமல் இப்போ இதெல்லாம் வந்து கட்சி தலைமை கொடுத்துரும். எது துணை முதல்வர், அப்புறம் இளைஞரணி தலைவர், எம்எல்ஏ போட்டி போட சீட்டு, இதெல்லாம் கட்சி தலைமை கொடுத்துரும். ஆனால் ஜெயிக்கணும் இல்லை, அது டவுட்டா? அதுவும் அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கட்சி ஜெயிக்கணும் இல்லை. 117 தொகுதியில் ஜெயிக்கணும் இல்லை. இவங்க சொல்லிக்கிறாங்க 200 தொகுதியில் ஜெயிக்கிறோம், 234 நமது எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கள நிலவரம் வந்து அப்படி இல்லை, கலவரமாக இருக்குது. நிலவரம் திமுகவுக்கு கலவரமாக இருக்குது. ஆகவே திமுகவுக்கு வந்து எல்லா கட்சியை விட அச்சம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா எவனுக்கு அதிகமாக சேதாரம் வரப்போது அவன் தானேங்க ரொம்ப கவலைப்படணும். ஆனால் இன்னொரு வகையில் அதிமுகவுக்கும் அச்சம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் படம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டர் ஒன்று போட்டாங்க, செகண்ட் போஸ்டர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டு பிள்ளையில் ரொம்ப ஹிட்டான பாட்டு 25 வாரம் ஓடிச்சு எங்கள் வீட்டு பிள்ளை. இன்றைக்கி எனக்கு கேள்விப்படுறேன் எந்த அளவுக்கு உண்மையில் அது ரீமிக்ஸ் பண்ணுறாங்களாம். அந்த பாட்டையே வருதான் படத்தில். விஜய் வந்து எம்ஜிஆர் நடித்த அதே ரோலில் அதே பாடலில் ரீமிக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னாங்க. இப்போ அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சேதாரம் வரும். எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு 2 குறிக்கோள் தாங்க. ஒன்று அதிமுகவை ஆட்சியில் கொண்டு வரணும், இன்னொன்று திமுகவை ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும். அப்போ அதிமுக ஆட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அவங்களுக்கு வேற என்ன வழி? திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை ஆதரித்து விஜய் தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக ஆட்கள் உள்பட. ஏன்னா எதுக்காக வந்து திமுகவை ஜெயிக்க விடணும்? சரி, ஃபைனலாக அதுதாங்க வரப்போகுது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சி பதவியிலேருந்து இறக்கணுன்ற எல்லாரும் ஒரே அணியில் திரளும் போது
அப்போ அந்த அணிக்கு தலைமை தாங்குற ஆள் யாராக இருக்க முடியும்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அதுதானே வர முடியும். அது இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கோ அண்ணாமலைக்கோ உண்ணாமலைக்கோ அல்லது சீமானுக்கோ கல்ல. இது வந்து விஜய்க்கு தான் இருக்குங்க. ஓகே. அப்போ விஜய் தலைமையில் திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் திரளுவார்கள். கட்சி ஜாதி இந்த அடையாளத்தெல்லாம் மறந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் விஜய் வந்து ரொம்ப கால்குலேட்டடாக தான் ஆட்களை உள்ளே கொண்டு வராரு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் வேகமாக மக்கள் பிரச்சனைகளுக்காக இப்போ அவர் வந்து மக்கள் போராடுற இடத்துல போய் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு பாணி இருக்குது. அதுக்கு பதிலாக அவர் போராடி மக்களை திரட்டணும். ஓகே. அது ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் டைம் நல்லா இருக்குது. அந்த ஒரு வருஷத்தில் அவர் அரசியல் களத்தில் தன்னுடைய அந்த எபிலிட்டியை தன்னுடைய திறமையை மக்களுக்கான கோரிக்கைகளை ஆளும் அரசாங்கம் நிறைவேற்ற தவறிய தேர்தல் கால உறுதிமொழிகளை ஹைலைட் பண்ணி போராடினார்னா நிச்சயமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஓகே. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.